அவனுடைய வார்த்தைக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருங்கள். ஜெபத்திலே தாங்குங்கள். ஜெபத்திலே தாங்கும்படிக்காய் அன்பாய் கேட்கிறேன். தேவனுடைய ராஜ்யமா இல்லையென்றால் உலகமா? இந்த கடைசி நாட்களிலே நாம் எதை தெரிந்து கொள்ளப் போகிறோம்? தேவனுடைய ராஜ்யமா இல்லை என்றால் உலகமா? நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களா இல்லை என்றால் முழுக்க முழுக்க இந்த உலகத்திற்குரியவர்களா? நாம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வலிமையான ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். ஆண்டவரை நாம் எதற்காய் பின்பற்றுகிறோம் என்று தீர்க்கமாய் நாம் ஒரு முடிவை நாம் இந்த நாளில் எடுக்க வேண்டும். நாம் எல்லாருமே எடுக்க வேண்டும். விசேஷமாய் கடந்த வாரத்திலே ஒரு 18 நம்முடைய சபையிலே மாத்திரம் 18 பேர் ஞானஸ்நானம் பெற்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை பின்பற்றுகிற நீங்கள், ஆண்டவரே நான் உலகத்துக்குரியவனாக இருக்க போகிறேனா இல்லை என்றால் நான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவனாக இருக்க போகிறேனா என்று நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். ரோமர் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14, ரோமர் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும்னா சாதாரணமாக ஒரு சாப்பாடு தண்ணின்னு சொல்லி நினச்சிட வேண்டாம். உலகத்திற்குரிய அத்தனையும் அடக்கிய ஒரு ஒன்று தான் இந்த புசிப்பும் குடிப்பும். எதெல்லாம் நம் உலகத்திற்குரியது நினைக்கிறோமோ அத்தனையும் இதற்குள்ளே அடக்கி விடுவோம். புசிப்பும் குடிப்பும். ஆம், 3 வேளை சாப்பாட்டுக்காக தானே இவ்வளோ பிரயாசப்படுகிறோம். இந்த வயிற்றிற்காக தானே நாம் போராடி கொண்டு இருக்கிறோம். இந்த பூமியிலே அலைந்து திரிகிறோம். நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் அதற்காகத்தானே. இந்த வயிறுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா இவ்வளோ பிரயாசம் நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வயிறு பசிக்காக உழைக்கிற நாம் எவ்வளவோ இந்த உலகத்திலே பலவற்றை நாம் அடைய வேண்டும் சொல்லி நாம் விரும்புகிறோம். அநேக காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். வயிறு, பல பேருக்கு வயிறு தான் தேவன். கடவுளே அவருடைய வயிறு தான். இந்த புசிப்பும் குடிப்பும் தான், இந்த உலக காரியங்கள் தான். அநேகருக்கு தேவனே அதான், கடவுளே அதான். ஆனால் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இந்த உலகத்திற்குரிய காரியம் ஒன்று கூட அல்ல, ஒன்றுமே அல்ல. நமக்கு ஃபேவரைட்டான, நமக்கு சாதகமான பல வசனங்கள் இருக்குது வேதத்தில். நாம் அது சிறு வயதிலேருந்தே கற்றுக்கொண்டு இருக்கிறோம். சிறு வயதிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதைத்தான் அதிகமாக ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வசனங்கள், வார்த்தைகள் எல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தா நான் யோசித்து பார்த்தேன் கடந்த நாட்களிலே. இப்படிலாம் நிறைய வசனங்களை ஞாபகப்படுத்தி வைத்திருக்கிறோமே. எளிதில் சொல்லும்படிக்காய், எளிதில் ஞாபகப்படுத்தும்படிக்காய் சிறு பிள்ளைகள் கூட அதைத்தானே கற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்னு சொல்லி என்னென்ன வசனம்லாம் சொல்லி பார்த்தேன். அது எல்லாம் பார்க்கும் பொழுது அருமையான வசனங்கள், எல்லாமே அருமையான ஆண்டுடைய வசனங்கள். ஆனால் நாம் எதற்காய் அதை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் புசிப்பும் குடிப்புக்கும் மாத்திரம்தான். சாப்பாட்டு காரியத்திற்காய், புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்குமாய், முழுவதுமாய் உலக பற்றோடு இருக்கும்படிக்குத்தான். அதில் மிக முக்கியமான வசனம் சங்கீதம் 23ஆம் சங்கீதம். கர்த்தர்
என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அப்படின்னா நான் பட்டினியாக இருக்க மாட்டேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாம் கிடைக்கும், நான் பட்டினியாக இருக்க மாட்டேன். ஏன் இந்த வசனத்தை நாம் அதிகமான பேர் எளிதாய் மனதில் வைத்திருக்கோம் தெரியுமா? அருமையான வசனம், அருமையான சங்கீதம். ஆனால் நாம் அதை பார்க்கும் கண்ணோட்டம் அப்படி இல்லை. எனக்கு ஆண்டவர் என்னை மேய்க்க வேண்டும், அவர் என்னை நடத்த வேண்டும், நான் சாப்பிடாம பட்டினியாக இருக்க மாட்டேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே அவ்வளவு மென்மையாக இருக்குது. அதே புல்லுள்ள இடங்களில் மேய்த்துங்கிற வசனத்தை முள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு இருந்ததுன்னா அந்த வசனத்தை நம்ம யாருமே மனப்பாடம் பண்ணியிருக்க மாட்டோம், இந்த வசனத்தை கண்டு கொண்டு இருக்க மாட்டோம். முள்ளுள்ள இடங்களில் மேய்த்து ஆர்ப்பரிக்கும் தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறான்னு சொன்னால் அந்த வார்த்தையை ஏறிட்டு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அருமையான வசனம், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதில் முக்கியமான வசனம் என்ன தெரியுமா? 3ஆம் வசனம்தான். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நீதியின் பாதைகளில் நடத்துவதற்கு தான் இவ்வளவு தேவன் நம்மை மேய்க்கிறார். சகோதரர்களே, சகோதரிகளே, கர்த்தர் எதற்காக நம்மை மேய்க்கிறார்? நீதியின் பாதைகளிலே. எப்பொழுதுமே நாம் எல்லாம் கிடைச்சிருக்கணும், எப்பொழுதும் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும், அப்படியே மெதுவாக ஆண்டவர் புல்லுள்ள இடத்தில் அப்படி பஞ்சு மத்தியில் படுத்து தூங்கணும், அதற்காய் தேவன் நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் என் ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதைகளிலே நாம் பார்த்தோமே. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த நீதி தான் நமக்கு வேண்டும். எத்தனை பேர் இந்த நீதி தவறாமல், நீதி என்றால் அவ்வளவு எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. அவனுடைய குணாதிசயங்கள் என்னெல்லாம் வேதத்தில் சொல்ல இருக்கிறதோ, நீதி, நேர்மை, நியாயம் எல்லாம் அதில் அடங்கியிருக்கிறது. அதிலே நாம் தவறாதபடிக்குத்தான் தேவன் நம்மை அந்த பாதையில், நீதியின் பாதையில் நடத்துகிறார். இன்னொரு வசனம் பார்க்கலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். இந்த வசனமும் அருமையான வசனம், மிக மிக அருமையான வசனம். ஆனால் நாம் இந்த வசனத்தை அதிகமாக ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம், அநேக இடங்களிலே சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன வசனம்? நான் இளைஞனாக இருந்தேன், நான் முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், இப்பொழுது எனக்கு வயசாயிட்டு, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதையும் நான் இதுவரை காணவில்லை. நமக்கு அந்த கடைசி அந்த 3 வரிகளை படிக்கும் பொழுது அப்படியே ஆனந்தம் கொள்கிறோம். அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதை நான் காணவில்லை. எந்த சந்ததி? யாருடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிகிறதில்லை? நீதிமானின். அதுதான் அதில் ஹைலைட். நம் பெற்றோர்கள் நாம் எத்தனை பேர் இப்படி நீதிமான்களாய் வாழுகிறோம்? சகோதரர்களே, சகோதரிகளே, நீதிமான்களாய் தேவனுக்கு முன்பாய் நாம் நீதிமான்கள் என்று எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும்? அப்படிப்பட்டவர்கள் தான் கைவிடப்பட மாட்டார்கள். அப்படிப்பட்டவருடைய பிள்ளைகள் தான் அப்பத்துக்கு இறந்து திரிகிறதில்லை, கெஞ்சுகிறதில்லை, பிச்சை எடுக்கிறதில்லை. அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். ஆண்டவரே, நான் நீதிமானாக இருக்கணும், நான் அப்பத்துக்கு எனக்கு சாப்பாடு இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் பட்டினியாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆபகுக் தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி, எது இருந்தானே இல்லாட்டான அப்படிப்பட்ட ஒரு நீதிமான்களாய் நாம் இருந்தால் தேவனுடைய பார்வையிலே அதுதான் மேலானது. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் அவர்கள்தான். நாம் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்பதை இந்த நாளிலே நாம் நிதானித்து பார்ப்போம். சங்கீதம் 91, சங்கீதம் 91, இதுவும் நமக்கு மிக பரிச்சயமான வசனம். இந்த
அதிகாரம் முழுவதையும் பல பேர் ஞாபகம் மனனம் செய்திருக்கிறோம், மனப்பாடம் செய்திருக்கிறோம். 91ஆம் சங்கீதம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆண்டவர் நம்மை அப்படியே எதற்காய் பாதுகாக்க வேண்டும்? நமக்கு ஒரு சேதம் வந்துடக்கூடாது, ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது. ஆண்டவர் அவருடைய நிழலில் அப்படியே நம்ம வச்சு தாங்குவார். அவர் உன்னை 3ஆம் வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். எதற்காய்? நம்முடைய நோய்கள்லாம் தீரணும். எந்த நோய்? ஆத்மா சரீர நோய் தீரணும். அந்த கண்ணோட்டத்தில் தான் இதை பார்க்கிறோம். பாவ நோய், எல்லா பாவத்தின் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். இந்த நாட்களிலே பாவம் கொள்ளை நோய் என்று சொல்ல முடியாது, பயங்கரமான கொடிய நோய் நம்முடைய கரங்களில் இருக்கிறது, நம்மை சுற்றி அதுதான் சூழ்ந்திருக்கிறது. உலகத்திலே கொள்ளை நோய் கூட, உலகத்திலே ஒரு கொள்ளை நோய் மரணம் நேரிட்டால் கூட, கொரோனா வேளையிலே நாம் மறித்தால் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்லலாம். ஆனால் பாவத்தின் கொடிய நோய்க்கு நாம் பலியானால் அதை இழந்து விடுவோமே, தேவனுடைய ராஜ்யத்தை நாம் இழந்து விடுவோமே, அந்த பாக்கியத்தை இழந்து விடுவோமே. அந்த கண்ணோட்டத்தில் இந்த 91ஆம் சங்கீதத்தை நான் படித்தால், வேடனுடைய கண்ணிக்கும் சாத்தானுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்புவிப்பார். இப்படி நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் நம்முடைய வசனங்களை நாம் தியானிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, இம்மைக்காக அல்ல, இந்த பூமிக்காக அல்ல, இந்த உலகத்திற்காக அல்ல, உலகத்திற்குரியவர்களாய் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய், பரத்திற்குரியவர்களாய் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் தியானிக்க வேண்டும். இன்றைய கிறிஸ்தவம் உலகம் முழுவதையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் வைத்து விட்டார்கள். உலகத்தை தான் தேவனுடைய ராஜ்யத்தை, அதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று வைத்து ஏமாற்றி விட்டார்கள். வருகிற ஜனங்கள் ஏமாந்து போய்விட்டார்கள், வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நாமும் வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம், நாமும் ஏமாந்து போக வேண்டாம். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் எல்லாம் இந்த உலகத்திலே நாம் எங்கேயாவது போக முடியுதா? எங்கேயாவது கண்ணு திறந்து பார்க்க முடியுதா? எல்லா இடத்திலும் அம்பு பறந்து வந்துக்கிட்டு இருக்கு நம்மை வீழ்த்துவதற்கு. உன் பக்கத்தில் 1000 பேரும், 7ஆம் வசனம், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நாமே விழுந்து கிடக்கிறோமே, 1000 பேரை பற்றி 10,000 பேரை பற்றி நம்ம எப்படி பேசுறது? 8ஆம் வசனம், உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். யார் காண்பார்? நீதிமான்னா அந்த துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண முடியும். நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது. அநேகர் வீழ்ந்து கிடக்கிறார்கள். எங்கு போய் பாருங்கள், எங்கு வேணாலும் போய் பாருங்கள். ஈவன் சபையில் கூட சில பேர் நாம் பார்க்க முடியும். நாம் எச்சரிப்படையும்படிக்கு நாம் பார்க்க வேண்டும். அநேக இடங்களிலே, எல்லா இடங்களும் எங்கு செல்கிறோமோ எல்லா இடங்களிலும் வீழ்ந்து கிடக்கிறார்கள். ஆனால் தேவன் நம்மை உலகத்திற்குரியவர்களாய் இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் அதை காணும்படிக்கு செய்திருக்கிறார், நிற்கும்படிக்கு செய்திருக்கிறார். நீதிமான்களாய் நம்மை நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் அறிக்கையிட முடியுமா? நான் நீதிமான் ஆண்டவரே, நான் எத்தனை பேர் இந்த உலகம் எல்லாம் வீழ்ந்து கிடக்கிறது, எல்லாவற்றுக்கும் அடிபணிந்து கிடக்கிறது, ஆண்டவரே நான் என்னை பாதுகாத்து வந்திருக்கிறீரே. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. யாருடைய கூடாரத்தை வாதை அணுகாது? நீதிமானுடைய கூடாரத்தை தான் வாதை அணுகாது. ஆம், மத்தேயு 11ஆம் அதிகாரம் பாருங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம், மத்தேயு 11:28. இதுவும் நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம். யாரை கட்டாலும் சொல்லிடுவோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். அப்படியே நம்மை அழைக்கிறது.
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை வசனத்தை படிக்கும்போதே அப்படியே உருகிவிடும். எந்த பாரம் சுமக்கிறவர்கள் ஆண்டவர் அழைக்கிறார்? பாவ பாரத்தை சுமக்கிறவர்கள் தான் அழைக்கிறார். உலகத்திலே இந்த உலக கவலைகளை சுமக்கிறவர்களே அல்ல, லௌகீக கவலைகளை சுமக்கிறவர்களே அல்ல, பாவ பாரத்தை சுமக்கிறவர்கள், பாவத்தோடு அலைந்து திரிகிறவர்களை தான் ஆண்டவர் அழைக்கிறார். வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கும் எத்தனை பேர் கோபத்தோடு, பொறாமையோடு, வன்மத்தோடு, இச்சையோடு, விபச்சார ஆவியோடு, வேசித்தன ஆவியோடு எத்தனை பேர் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். பொறுமை இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, ஒரே சண்டை சச்சரவு. இப்படிப்பட்டவர்களை தேவன் அழைக்கிறார். வாருங்கள், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்தை இப்படி பார்த்து, இந்த வசனத்தை நாம் பார்த்தால் நாம் நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் மாறிவிடுவோம். தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் மாறிவிடுவோம். உங்கள் கவலை, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த வசனமும் நமக்கு மிகுந்த பரிச்சயமான வசனம். தேவனுக்கேற்ற துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம். அந்த பிலிப்பியர் அந்த அதிகாரத்தில் வாசிங்கள். பெருமை உள்ளவர்கள், தாழ்மை உள்ளவர்கள், அந்த வசனத்தை சொல்லி கொண்டு வரும்பொழுது தான் அந்த வார்த்தை வருகிறது. உங்கள் கவலைகள் எல்லாம் அவரில் வைத்துவிடுங்கள். நாமளே இழுத்து போட்ட, நாமளே நம்முடைய சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்பட்டு நாமளே இழுத்து போட்டுக்கொண்ட அந்த கவலைகளை ஆண்டவரிடத்தில் போய் நாம் வைக்க வேண்டும்னு சொல்லி விரும்புகிறோம். சகோதரர்களே, சகோதரிகளே, உலகத்துக்குரியவர்கள் புசிப்பும் குடிப்பும் அதையே வாஞ்சிக்கிறவர்கள். அந்த கவலை அல்ல, தேவனுக்கு ஏற்ற துக்கம். ஆண்டவரே, நான் இப்படியா இருக்கிறேனே, என் குடும்பத்திலே சமாதானம் இல்லையே ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவரே முற்றிலுமாக என்னுடைய பிரசன்னத்தை நான் இழந்து விட்டேனே, என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய ஜீவன் இல்லை ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை ரட்சிப்பை இழந்து விட்டது ஆண்டவரே, நானே ரட்சிப்பை இழந்து விட்டேன் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போய்விட்டேன் ஆண்டவரே. இப்படி எத்தனை பேர் துக்கப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிறோம். தேவனுக்கேற்ற துக்கம். நீங்கள் பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவில்லாமல் ஆகும். பின்னொரு நாளிலே நீங்கள் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்பொழுதே தேவனுக்கேற்ற துக்கம் கொண்டால், அப்படிப்பட்ட கவலையோடு இருந்தால் பின்னொரு நாளிலே நாம் வருந்த மாட்டோம். அப்படிப்பட்ட துக்கத்தோடு தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் நீதியையும், அவருடைய நீதியும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் நாம் தேடி அவருடைய சன்னிதானத்திலே நாம் இறக்கி வைக்க வேண்டும். அந்த அப்படிப்பட்ட கவலைகளை இறக்கி வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, அதை மிஞ்சி நம்ம பல சூழ்நிலையில் வரும், வியாதிகள் வரும், நெருக்கடிகள் வரும், துன்பங்கள் வரும். அதையும் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆம், அதையும் ஆண்டவர் விசாரித்து நமக்கு ஆறுதல் செய்கிறார். அதையும் நமக்கு எதுவானாலும் சரி, நீதிமான் துன்மார்க்கனுக்கு அவர் உதவி செய்வதில்லை. நீதிமான்களாய் நிற்கிறவர்களுக்கு, நீதிமானாய் வாழ துடிக்கிறவர்களுக்கு, ஆண்டவருடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் அவர் உதவி செய்வார், அவர் ஆறுதல் செய்வார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் தொடர்ந்து இந்த உலக காரியங்களை புசிப்பும் குடிப்பும் அப்படிப்பட்டவர்களை தான் தேடப் போகிறோமா? இல்லை என்றால் அவருடைய நீதி, அவருடைய சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், இதை நாம் தேடப் போகிறோமா? அப்படிப்பட்ட காரியங்களை தேடுகிறவர்களின் அடையாளங்கள் அது வேறு மாதிரி இருக்கும். அது அப்படிப்பட்டவருடைய அடையாளம் அது வேறு. உதாரணமாக நான் ஒன்று சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை இழக்கக்கூடிய ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நேர்ந்தால், நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக இருந்தால், அதை தேடுகிறவர்களாக இருந்தால்,
நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம் தெரியுமா? அநேகர் சமாதானத்தை இழப்பது பணத்திற்காக, அற்பமான அற்பமான பணத்திற்காக, அற்பமான சொத்து சுகங்களுக்காக. சொத்துக்களை பிரிக்கும் பொழுது ஏனோ தெரியவில்லை, அது எவ்வளவு 30 வருடங்கள் 40 வருடங்கள் ஆண்டவரை பின்பற்றி இருந்தால் கூட சொத்து பிரிக்கும் பொழுது அவருடைய அவர் உள்ளார்ந்த அந்த ஆவி வெளியே வந்து விடுகிறது. எப்படிப்பட்டவர்கள் என்பதை அந்த ஜென்ம சுபாவம் காட்டி விடுகிறது. அவர்கள் புசிப்பும் குடிப்பும் தான் இன்னும் இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு இருக்கிறவர்களா இல்லை. அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? விட்டு கொடுக்கவும் ஆயத்தமாக இருப்பார்கள். 1 2 5 பிள்ளைகளோ, எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாக இருந்தால் அந்த சமாதானத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை தேடுகிறவர்களாக இருப்போம். எனக்கு ஒரு 10 சென்டில் 2 10 சென்ட் இடத்துல 5 பிள்ளைகளுக்கு ஆளுக்கு 2 சென்ட் பிரித்து கொடுக்கிறார்கள். எனக்கு எனக்கு சரிசமமாக எனக்கு வேண்டும் என்கிற ஆவி நமக்கு இருக்கிறதா? தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் அப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். புசிப்பும் குடிப்பும் உலகத்திற்குரியவர்கள் அவர்கள் தான் அப்படி சொல்லுவார்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் போதுமான வருமானத்தை கொடுத்துருக்கிறார், நான் சம்பாதிச்சு நிலங்களை வீடுகள்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு போதும், ஆண்டவர் எனக்கு போதுமான அளவுக்கு தந்திருக்கிறார், என் அண்ணனோ தம்பியோ என் அக்காவோ தங்கச்சியோ கஷ்டப்படுகிறாங்க, இல்லை அவங்களுக்கு கூட கொஞ்சம் பங்கு போகட்டும், இப்படி சொல்வதற்கு எத்தனை பேருக்கு நம்ம மனம் இருக்கிறது? அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது கூட என் பிள்ளைய மூத்த பிள்ளைய நான் பிஇ படிக்க வச்சுட்டேன், இல்லை டாக்டராக படிக்க வச்சுட்டேன், இல்லைன்றால் பிஹெச்டி படிக்க வச்சுட்டேன், என் சின்ன பிள்ளையும் அதே போல் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது பெற்றோருடைய மனப்பான்மை. ஆனால் எல்லா பெற்றோர்களுக்கும் 2வது 3வது 4வது 5வது பிள்ளைகளை படிக்க வைக்கும் பொழுது மிகுந்த சிரமப்படுவார்கள். அப்பொழுது படிக்கிற பிள்ளைகளே, வாலிபர்களே, நீங்கள் இப்படியாக நீங்கள் உங்கள் பெற்றோரிடத்தை சொல்ல வேண்டும், அம்மா பரவாயில்லை, என்னையும் அதே போல் படிக்க வைக்கணும்னு சொன்னால் உங்களுக்கு பல லட்சம் ஆகும், உங்களுக்கு அதுக்குரிய வசதி இப்பொழுது இல்லை, அவை பரவாயில்ல, நான் ஒரு சாதாரண படிப்பு கூட நான் படித்துக் கொள்கிறேன், ஏன் நீங்கள் கஷ்டப்பட வேண்டும்? இப்படி சொல்லக்கூடிய தம்பியாய், தங்கையாய், வாலிப சகோதரனாய், சகோதரியாய், இளம் சகோதரர்களாய், சகோதரிகளாய் நீங்கள் இருந்தால் அது எவ்வளோ பெரிய மேன்மை! அதுதான் சமாதானத்தை உண்டு பண்ணும். நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். இல்லை, அவளை நீங்கள் படிக்க வச்சிங்கல்ல, எனக்கு அத்தனை லட்சம் செலவழித்து படிக்க வைங்க, நானும் உங்கள் பிள்ளை தானே, இப்படி சொல்லுகிறோமா? எனக்கு பிறந்தநாள், அவளுக்கு பிறந்த நாள் கேக்கு வெட்டி கொண்டாடினீங்கள, எனக்கும் பிறந்த நாள் கேக்கு வெட்டி அவளுக்கு 500 ரூபா கேக்கு வெட்டினீங்கள, எனக்கும் 500 ரூபா கேக்கு வெட்டுங்கன்னு சொல்கிறோமா? அவளுக்கு 5000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுத்தீங்கள, எனக்கு 5000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறோமா? பெற்றோருடைய நிலைமையை அறிந்து உணர்ந்து நீங்கள் நீ மாற்றிக்கொள்ளுன்னு சொன்னால், உங்களை நன்றாய் படித்தார்களே அவர்களை விட நீங்கள் மேலாக வந்து விடுவீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் தான் தேடினவர்கள். உங்களை நீதிமான் அப்பத்துக்கு இறந்து தீர்கிறதில்லை, உங்களை கைவிட மாட்டார். சாதாரண படிப்பு படிச்சுட்டா அம்போன்னு போயிடுவோமா? இல்லை, எனக்கு அவள் கல்யாணத்துக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு வாங்கி கொடுத்தீங்கல்ல, என் கல்யாணத்துக்கு 5000 ரூபாய்க்கு அதே விலைக்கு நீங்கள் பட்டு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தால் முழுக்க முழுக்க நீங்கள் புசிப்பும் குடிப்பும் தான்.
உங்கள் தேவன் வயிறு, உங்கள் வயிறு தான் தேவன். நீங்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறீர்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அம்மா பரவாயில்ல, அவள் கல்யாணத்துக்கு 5000 ரூபாய்க்கு பட்டு வாங்கி கொடுத்தீங்க, பரவாயில்லம்மா. கல்யாணம் ஒன்றும் முக்கியம் இல்லை, கல்யாண நிகழ்ச்சியெலாம் முக்கியம் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ போகிற வாழ்க்கை தான் எனக்கு முக்கியமா. அம்மா அப்பா, நீங்கள் எனக்கு சாதாரண சரி எனக்கு வாங்கி கொடுத்தா போதும். இப்படி சொல்லக்கூடிய பிள்ளைகள், வாலிபர்கள் நீங்கள் இருந்தால் நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். நீங்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு வேண்டும். நீங்கள் தான் நீதிமான்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் ஒரு நாளும் அப்பத்துக்கு இறந்து நீங்கள் தெரியவே மாட்டீர்கள். உங்களுடைய திருமண வாழ்க்கை மேன்மை உள்ளதாக இருக்கும். உங்கள் குடும்பங்கள் சமாதானம் நிறைந்த குடும்பங்களாக இருக்கும். உங்கள் குடும்பங்கள் சந்தோஷம் நிறைந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம். உலகம் கொடுக்கிற சந்தோஷமும் சமாதானமும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். இப்படிப்பட்டதை தேடுகிறவர்கள், இப்படிப்பட்டதை தான் இயேசு தேட சொன்னார். இப்படிப்பட்டதை தான் இயேசு தேட சொன்னார். இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை தான் தேவன் தேட சொன்னார். மத்தேயு 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இரண்டாவது உலகத்தையும் அதில் உள்ளவர்களையும் தேடுங்கள். அப்படித்தான் இருக்கா வசனம்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இரண்டாவது இன்னொன்று, அப்போ முதலாவது ஒன்று இருக்குன்னா இரண்டாவது ஒன்று தேடணும்ல. அப்படி சொல்லலை ஆண்டவர், இயேசு அப்படி சொல்லலை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வசனத்தும் கூட நாம் பல பேர் ஞாபகத்தில் வச்சுருக்கிறோம். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அந்த வார்த்தைக்காக தான் இந்த வசனத்தை அநேகர் நாம் மனதில் வைத்திருக்கிறோம். இரண்டாவதை நீங்கள் விட்டுவிடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இதுதான் நம்முடைய பகுதி. இரண்டாவதை நாம் மறந்து விடுவோம். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, நீங்கள் தர்றதும் தராதும் உங்களுடைய காரியம் ஆண்டவரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் சொல்லும் பொழுது நிறைய பேர் காலையில் எழுந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். மிகவும் நல்லது. அது 100% கரெக்டு. அது எப்போ செய்யணும் தெரியுமா? வீட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாய் செய்ய வேண்டும். மனைவி ஓடாய் கிச்சனில் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது, எப்பா இந்த காய்கறி கொஞ்சம் வெட்டித்தாங்க, இந்த சமையலுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், இந்த தேங்காய் உடச்சி எனக்கு கீறித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் 1 மணி நேரம் காலையில் எழுந்த உடனே நான் பைபிள் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறதா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுது? இல்லை. இயேசு வந்தால் சொல்லுவார், நீ பைபிளை மூடி வச்சுட்டு நீ எழுந்து போய் மனைவிக்கு நீ உதவி செய்யுன்னு சொல்லுவார். ஏன்னா சமாதானம் வரணும்ல, அதுதானே முக்கியம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இது முக்கியம். அங்கே குடும்பத்தில் சமாதானம் முக்கியம். குடும்பத்தில் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் முக்கியம். ஆகவே அதை நாம் மனைவிக்கு போய் செய்ய வேண்டிய பணிகளை ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்து குடும்பத்திலே அப்படி வாழ்ந்து பாருங்கள். சத்தமே வெளியே கேட்க. தேவனுடைய ராஜ்யம்னா அப்படித்தான் இருக்கும். நீங்கள் உலகத்திற்குரியவர்களாக இருந்தால் சத்தம்
இந்த பக்கம் இடது பக்கம் 3 வீட்டு கேட்கும், வலது பக்கம் 3 வீட்டு கேட்கும், பின்பாக 3 வீட்டு கேட்கும். ஆனால் நிசப்தமாக இருக்கும். நீங்கள் அப்படி காலையில் எழுந்து மனைவியோடு இசைந்து உதவி செய்து ஏதோ காரசாரமாக பேசினா கூட யாராவது ஒருவர் பொறுத்து, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் நீங்கள் பொறுத்து போவாங்க. சந்தோஷத்தை விரும்புகிறவர்கள், நீதியை தேடுகிறவர்கள், சமாதானத்தை தேடுகிறவர்கள் நீங்கள் பொறுத்து போவீர்கள். அப்படி போய் பாருங்கள், நம்முடைய குடும்பத்திலே சாத்தானுக்கு இடமே இல்லை. சாத்தானுக்கு இடமே இல்லை. எப்படிப்பட்ட கணவனாக இருந்தாலும் பரவாயில்லை, எப்படிப்பட்ட மனைவியாக இருந்தாலும் பரவாயில்லை, கீழ்ப்படியவும் அன்பு செலுத்தவும், எவ்வளவு கடினமான கணவனாக இருந்தாலும் பரவாயில்லை, இணங்கி கீழ்ப்படியவும் நாம் பழகி கொண்டால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கும். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. அநேகருக்கு மாத கடைசி 20ஆம் தேதி ஆகிவிட்டால் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து விடுகிறோம். ஏன்னா கையில் காசு குறைஞ்சி விடுகிறது. மாத சம்பளம் அப்படி 10ஆம் தேதி வரைக்கும் நல்லா செலவழிக்கிறோம். 15, 16 இப்படி ஆகணுன்னா கையில் எல்லாம் எம்டிஆகி விடுகிறது. அவ்வளோதான். பேச்சுகளே தாறுமாறாகி விடுகிறது. வீட்டில் சமாதானத்தை இழந்து விடுகிறோம். அப்படி என்றால் நாம் முற்றிலும் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் உலகத்திற்குரியவர்களாக இருக்கிறோம். புசிப்பும் குடிப்புமே நம்முடைய தேவனாக இருக்கிறது. நம்முடைய வயிறு தான் நம்முடைய தேவனாக இருக்கிறது. இல்லை, காசு இருந்தானே இல்லாட்டானே, ஆண்டவரே நாங்கள் ஏதோ இருக்கிறத நாங்கள் காய்ச்சி குடிக்கட்டும், இருக்கிறத செஞ்சு, பருப்பு தான் இருக்குது, இன்னைக்கு காய்கறி போட முடியல, பருப்பை சாப்பிட்டு போக வேண்டியதானே, வெறும் பருப்பை வச்சு சாப்பிட்டு போகலாமே. மட்டன் தான், கறி தான் எடுக்க வேண்டுமா? கடைசி 15 நாள் கறி சாப்பிடாமல் இருந்தால் என்ன? தேவனுடைய ராஜ்யத்திற்கு அது அவசியம் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை விரும்புகிறவர்கள். தேவன் இப்படிப்பட்ட நீதியையும் சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் நாம் தேடுகிறவர்களாக இருந்தால், பணம் குறைந்தாலும் பரவாயில்லை, எம்டியாக இருந்தாலும் பரவாயில்லை, இந்த செலவழிக்க எதுவுமே காசு இல்லாட்டும் பரவாயில்லை, அந்த குடும்பத்திலே சந்தோஷம் இருக்கும். சகோதரர்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்றைக்கு அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் மெய்யாகவே உங்களுடைய குடும்பம் தேவனுடைய ராஜ்யமா, அது உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொன்னது உண்மைதானா என்றால், நம்முடைய குடும்பத்திலே நீதி இருக்கும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அநியாயமான ஒன்றும் நம்முடைய குடும்பத்தில் இருக்காது. அநியாயமான எதுவுமே இருக்காது. அநீதி எதுவுமே நம்முடைய குடும்பத்தில் இருக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவர் நம்மிடத்தில் இப்படியாய் கேட்கிறார்னு சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். சாலமோன்கிட்ட கேட்டார், தாவீதின் மகன் சாலமோன்கிட்ட கேட்டார். கனவுல அவன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது சொப்பனத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேணும்பா அப்படின்னு கேட்குறாரு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அவர் ஒன்றொன்னா சொல்லிட்டு வராரு. ஆண்டவரே, நான் திரளான ஜனங்கள் நடுவில் இருக்கிறேன். 8ஆம் வசனம், நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காதும் லக்கத்திற்கு நம்பர் எண்ணுவதற்கே உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துடலும். இவர் என்ன கேட்டார் பாருங்க. எவ்வளவோ கேட்டிருக்கலாம். 127
நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜாவினிடத்தில் கேட்டிருந்தால் அவர் சொல்லியிருப்பார், இத்தனை நாடுகளையும் எனக்கு அப்படி எழுதி வச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த சாலமோன் கேட்டது ஞானமுள்ள இருதயத்தை கேட்டார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறவனுடைய ஒரு விண்ணப்பம் பாருங்கள். ஆண்டவரத்திலே, ஆண்டவரே உடைய ஞானமுள்ள இருதயத்தை தாரும், வேற என்ன வேணும் ஆண்டவரே? நம்மிடத்தில் கேட்டிருந்தால் நாம் என்ன சொல்லியிருப்போம்? நாம் தூங்கும்போது கனவுல ஆண்டவர் வந்து தட்டி எழுப்பி, கனவுல தான் எழுப்பி, உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ நாம் என்ன சொல்லியிருப்போம்? பலவற்றை யோசித்து பார்த்து என்ன கேட்கலாம். அவரவர் சம்பளத்தை சொல்லி, ஆண்டவரே நான் இவ்வளோ தான் வாங்குகிறேன், 10,000 சம்பளம் வாங்குகிறேன், 20,000 சம்பளம் வாங்குகிறேன், நான் 30,000 சம்பளம் வாங்குகிறேன், இல்லைண்டா 50 1 லட்சமோ, எனக்கு கொஞ்சம் கூட்டி தாங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, குடும்பத்தை ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை கூட்டித்தாங்க, நான் இருக்கிற வீடு எனக்கு காணலை ஆண்டவரே, கூட ஒரு ரூம் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்படித்தான் நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த சாலமோன் கேட்டது பாருங்கள், ஞானமுள்ள இருதயம். நாம் எத்தனை பேர் இந்த ஞானமுள்ள இருதயத்தை நாம் தேவனிடத்தில் கேட்டிருப்போம்? நான் சில வேளையில் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நான் கேட்பேன், ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாங்க, எனக்கு சில நேரத்தில் எப்படி பேசணும்னு தெரியல ஆண்டவரே, யார் இடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, வேலை ஸ்தலத்தில் எப்படி நான் நடந்துக்கணும்னு தெரியல, எனக்கு உங்கள் ஞானத்தை கொடுங்க. ஏன்னா ஞானம்ங்கிறது தேவத்துவத்தின் பரிபூர்ணம், அதுக்குள்ளாய் எல்லாம் அடங்கி இருக்கிறது, அது மேலானது. அந்த ஞானத்தை நாம் கேட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஞானம் என்பது நேராய் நம்மை வழி நடத்தும். அதில் எந்த ஒரு சமாதான குலைச்சலுக்கோ சண்டைக்கோ அங்கே இடமே இல்லை. ஞானம் அவ்வளவு. நீங்கள் இளம் சகோதர சகோதரிகள், நீங்கள் அப்படியா நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேளுங்க, ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே. எனக்கு குடும்பத்தை நடத்துறது எப்படின்னு தெரியலப்பா, என் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு தெரியல, எல்லாம் கைமீறி போகுது, எனக்கு உதவி செய்யுங்க, ஞானத்தை தாங்க. புதிதாய் திருமணமானவர்கள், நீங்கள் ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஆண்டவரிடத்திலே கேட்கிறதை விட்டுவிட்டு, ஆண்டவரே நான் இப்பொழுது தான் எனக்கு திருமணமாக இருக்கிறது, உன்னை ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே, எப்படி நான் குடும்பத்தை நடத்த போகிறேன்னு தெரியல, எப்படி நான் வாழ போகிறேன்னு தெரியல, எப்படி எனக்கு செலவு பண்ணணும்னு தெரியல, எப்படி எனக்கு ஞானமாக நான் செலவழிக்கும் தெரியல, எனக்கு ஞானத்தை கொடுங்க. அப்படி நீங்கள் ஞானமுள்ள இருதயத்தை கேட்டால் தேவன் அதை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல. சாலமோனுக்கு என்ன கொடுத்தார்? ஞானத்தையும் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் எதில் பிரியப்படுறார் தெரியுமா? நம்ம இந்த உலகத்துக்குரியவர்களை கேட்கறதில் அவர் பிரியமே இல்லை. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவ்வளவாய் தெரிகிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உலகத்திற்குரிய காரியங்களை ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறதை அவர் விரும்பவே இல்லை. அது இல்லாமல் அவர் கொடுப்பது, அதை நாம் போய் கேட்டுக்கொண்டிருப்பதுக்கு அவருக்கே பிடிக்கலை. அவர் பிரியப்படுவதெல்லாம் தெய்வீகமானதை தான் கேட்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். பரத்திற்குரியதை தான் கேட்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை தான் அவரிடத்தில் கேட்க வேண்டும் சொல்லி விரும்புகிறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க. சாலமோன் இந்த காரியத்தை 10ஆம் வசனம், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. நல்ல விண்ணப்பமாக கேட்டிருக்க. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கவில்லை, ஐஸ்வர்யத்தை கேட்கவில்லை, உன் சத்துருக்களின் உயிரை கேட்கல, நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதுவுமன்றி 13ஆம் வசனம், இது மாத்திரமல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். ஆண்டோடைய பாருங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுப்பேன்னு சொன்னாரே. நாம் எதை போய் ஆண்டவரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவரத்தில் போய் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு நீதியாய் எனக்கு உழைக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, உண்மையாக எனக்கு உழைக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இதைத்தான் ஆண்டவரத்தில் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வருமானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு உண்மையாய் உழைக்கிறதுக்கு, நேர்மையாய் வேலை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் பொய் சொல்லாமல் சம்பாத்தியமான எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே.
இதை கேட்டால் அதையும் கொடுப்பார். குடும்பத்திற்கு தேவையான ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் கொடுப்பார். இதை நாம் கேட்கிறோம். முழுக்க முழுக்க ஆண்டவரிடத்தில் கேட்பது பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன், நான் எவ்வளவு கரைப்பட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களை போல மாற்றுங்க ஆண்டவரே. இதுதான் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய பிரதான காரியமாக இருக்குது சகோதரி சகோதரிகளே. அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவர் அதையும் கொடுக்கிறார். அவைகளோடு கூட அவர் என்ன நமக்கு கொடுக்க வேண்டும்னு அவர் விரும்புகிறாரோ அதையும் கொடுக்கிறார். அதை கொடுக்காவிட்டாலும் கூட பரவாயில்லை, நமக்கு எந்த சேதமும் வராது. நாம் கேட்காத பணத்தை அவர் நமக்கு கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஐஸ்வர்யத்தை கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நம்முடைய ஆத்மாவுக்கு எந்த சேதமும் வராது, எந்த சேதமும் வராது. நன்றாயிருப்போம் என்றால் நீதிமானாக இருக்கிறோமே, நீதியை தேடுகிறோமே, அவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளை தேடுகிறோமே, ஒரு நன்மையும் குறையப்படாது, ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த வசனத்தில் எதற்காக இந்த வசனத்தை ஆண்டவர் சொன்னார்? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லிதான் இந்த வார்த்தையை இயேசு சொன்னார். மத்தேயு 6 நிறைய விஷயங்களுக்காய் கவலைப்படுகிற நம்மை தான் பார்த்து சொல்கிறார். 28 உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதுன, காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று பாருங்கள். 31ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். நாம் பூமிக்குரிய காரியங்களுக்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் கவலைப்படுகிறார்கள்? யார் அதை தேடுகிறார்கள்? அஞ்ஞானிகள் தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள், ஆண்டவரை அறியாதவர்கள் தான் அதை தேடுகிறார்கள். நாம் ஞானிகள் என்றால், நாம் தேவனுக்குரியவர்கள் என்றால் நாம் அதை தேட வேண்டிய அவசியமில்லை. நாம் தேடுவதெல்லாம் அந்த பரம ராஜ்யத்திற்குரியவர்களை தான் தேட வேண்டும். ஆம், அதைத்தான் தேட வேண்டும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், அதை ஆண்டவர் கூட கொடுப்பேன்னு சொல்லிவிட்டார். கூட கொடுப்பேன்னு சொன்னது இது மாத்திரம்தான் சகோதரிகளே. நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டியது, கூட கொடுப்பேன்னு சொன்னால் எல்லாம் அள்ளி தந்துடுவான்னு நாம் நினைக்க வேண்டாம். இல்லை, கூட கொடுப்பேன்னு சொன்னால் சாப்பிடுவதற்கு சாப்பாடு, உடுத்துவதற்கு உடை, தங்குவதற்கு இடம், இதைத்தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். இதைத்தான் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். அவருடைய இதை பாருங்கள், தாட்டை பாருங்கள், சிந்தனை. உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கடவோம். ஆண்டோடைய பிள்ளைகள் ஆண்டோடைய ராஜ்யத்திற்குரியவர்களாம் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் சகோதரிகளே. உடுத்துவதற்கு ஏதோ ஒரு சபையில் ஒன்றை வைத்து ஒரு ட்ரெஸ்ஸை வச்சுட்டு வந்துட்டார், ஒரு சால்வையோ ஏதோ, அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. இவர் நினச்சாருன்னா இருக்கிற இடத்துல ஒன்று வாங்க முடியாதா? அதை கொண்டு வர சொல்கிறாரு, எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை பாருங்கள், எளிமையான லைஃப் ஸ்டைல். ஏன்னா அவங்களுடைய முழுக்க தேவனுடைய ராஜ்யத்திற்கு அடுத்தவர்களை, நீதி, சமாதானத்தை, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தை தேடினவர் பவுல். ஆண்டவர் நமக்கு உண்ணவும் உடுக்கவும் கொடுத்திருக்கிறார். ஒருவருக்கும் அது இல்லாமல் இல்லை, வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனால் நாம் எந்த கட்டத்திற்கு போய்விட்டோம்னு சொன்னால், பசிக்கு சாப்பிடுவதை விட்டுவிட்டு என்டர்டெயின்மெண்ட், பொழுதுபோக்குக்கு சாப்பிடும் அளவுக்கு நாம் மீறிவிட்டோம். பசிக்கு சாப்பிடுவதில்லை, பொழுதுபோக்கிற்காய் நாம் பல இடங்களுக்கு செல்கிறோம், பல ஹோட்டலுக்கு செல்கிறோம், பணத்தை விரயமாக்குகிறோம்.
இதையெல்லாம் நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவர் தருவதிலே அவர் ஒன்று தாராருன்னு சொன்னால் அது எவ்வளவு அது மேன்மையான தெரியுமா? ஒரு சம்பளம் நமக்கு மாதம் ஒரு 10,000 ரூபா தாராருன்னு சொன்னால் அதை அள்ளி வீசுவதற்கல்ல, அதை ஆடம்பரமாய் செலவழிப்பதற்கல்ல. 1,00,000 சம்பளம் என்றாலும் அதை ஆடம்பரமாய் செலவழிப்பதற்கல்ல, ஞானமாய் செலவழிப்பதற்கு தான். பல மேற்கத்திய நாடுகளிலே, பல வெஸ்டர்ன் கல்ச்சர் ஹாப்பி வீக்கெண்டுன்னு சொல்லுகிறாங்க. ஹாப்பி வீக்கெண்டு. திங்கள் முதல் வெள்ளி வரைக்கு வேலை செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை மாலை எங்களுக்கெல்லாம் மெயில் வரும், இமெயில் வரும், ஹாப்பி வீக்கெண்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க ஃபாரின்லேருந்து. ஏன்னா அவங்க சந்தோஷமாக அனுபவிக்க போகிறாங்க மேற்கத்திய நாடுகளில். ஏன்னா பணம் அவர்களுக்கு ஏராளமாக இருக்கிறது. செலவழிக்கிறதுக்கு என்னன்னு தெரியவில்லை அவர்களுக்கு. எதற்காக என்ன செலவழிக்கணும்னு தெரியல, என்ன சாப்பிடணும்னு தெரியல. கிளம்பிடுறாங்க. கிளம்பி அவங்க இஷ்டம் போல் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும்னு சொல்லி விரும்புகிறீங்களா? நம்முடைய லைஃபு, வாழ்க்கையின் எண்டு ஹாப்பியாக இல்லாமல் போய்விடும் அநேகருக்கு. நாம் எச்சரிக்கையாக இருப்போம். ஹாப்பி வீக்கெண்டு கொண்டாடுகிறவர்களுக்கு வாழ்க்கையின் முடிவு ஹாப்பி எண்டாக இல்லாமல் போய்விடும். சகோதரிகளே, சரீரமும் கெட்டு போய்விடும், ஆவி ஆத்மாவும் கெட்டு போய்விடும். நாம் அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நமக்கு டெய்லி ஹாப்பி டே தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? டெய்லி ஹாப்பி டே தான். ஆமென். இருக்கிறதற்குள்ள வாழுகிற ஒவ்வொருவருக்கும் டெய்லி ஹாப்பி டே தான். சந்தோஷமான நாள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட, ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அதுதான் சகோதரிகளே. வீக்கெண்டில் போய் கொண்டாடுறது அது சந்தோஷம் அல்ல. அதெல்லாம் முழுக்க முழுக்க அவருடைய தேவன் அவர் வயிற்றை நிரப்பணும், அவ்வளோதான். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாப்பாடு விஷயத்தில் நாம் வீட்டில் நாம் தாராளமாய் நாம் என்ன வைத்து சாப்பிட வேண்டுமோ, என்ன கறி வாங்கி சாப்பிட வேண்டுமோ சாப்பிடலாம். ஏன்னா அது நாம் இவ்வளவு ரூபா தான் ஆகும், இவ்வளவு கணக்கு தான் ஆகும். ஆனால் வெளியில் சென்றால் எத்தனை மடங்கு அது அதிகமாகிறது. வாலிபர்களே, நாங்களெல்லாம் எங்களுடைய வாலிப நாட்களிலே அளந்து எண்ணி சாப்பிட்டோம். போகும்பொழுதே இத்தனை பேர் போகிறோம், இவ்வளோ தான் சாப்பிடணும். அது எப்போமாவது ஒரு முறை போவோம். சபையில் உள்ள வாலிபர்கள் போனால் கூட நாங்கள் அவ்வளவு கவனமாய் போவோம். ஆளுக்கு 3 ரொட்டி சால்னா. அப்போது 3 ரூபா நினைக்கிறேன். அப்போ ஒரு ரொட்டி 3 ரூபா, பரோட்டா 9 ரூபா. 5 பேர் போனோம், 50 45 ரூபா இருக்குதா? எல்லார்ட்டையும் இருக்குதா கேட்டுட்டு இப்படி தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம். அப்படிப்பட்ட சகோதரர்களோடு கூட தான் நாங்கள் பழகினோம். எங்களை நடத்தினவர்கள், எங்களுடைய சபையில் இருந்த அருமையான மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்கெல்லாம் ரொம்ப யோசிப்பாங்க. காசு செலவழிக்கணும்னா மிகவும் யோசிப்பார்கள். சிக்கனமாக இருப்பாங்க, கஞ்சத்தனமாக இருக்க மாட்டாங்க, சிக்கனமாக இருப்பாங்க. தேவைக்கு செலவழிப்பாங்க, ஆனால் கவனமாக இருப்பாங்க. இந்த நாளில் அப்படி நீங்களாம் இருக்கிறீங்களா? மாதம் சம்பளம் வந்துச்சுன்னா அப்படியே காற்றுல பறக்க பார்ட்டி வைக்க போயிடுறோம். பார்ட்டி இல்லையா? கவனமாக இருங்கள், போங்கள். ஆனால் எதை சாப்பிட வேண்டுமோ தீர்மானித்து விட்டு செல்லுங்கள். அளவுக்கு அதிகமாய் கொடுக்காதீங்கள், செலவழிக்காதீர்கள். நான் உங்களுக்கு அருமையான ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். உங்களுடைய ஐக்கியம் எப்படிப்பட்டவர்களோடு கூட இருக்க வேண்டும் சொல்லி. இந்த வசனத்தை சொல்லும் பொழுது வயிற்றிலே அடிக்கிறது போல இருக்கும். இந்த நாளில் எச்சரிப்படைவோம். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு வாலிபன் சத்தமாய் வாசிங்களேன்.
நீதிமொழிகள் 23:20. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஓகே, ஒரு வாலிபன் வாசியுங்கள். கடைசியில் என்னை வயிற்றில் அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. நான் சொல்லவில்லை, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. மதுபான பிரியரையும் மாம்ச பெருந்தினிக்காரரையும் சேராதே. நாம் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். மதுபான பிரியரை சேர மாட்டோம். குடிக்கிறவங்க, சாராயம் குடிக்கிறவங்க, இல்லைன்னா டாஸ்மாகில் போய் தண்ணி அடிக்கிறவங்களோடு கூட நம்ம சேர்றதில்லை. அப்படிப்பட்டவங்களோட பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்புவதில்லை. நாம் கவனமாக இருக்கிறோம். அப்படிப்பட்டவரோடு நம்ம பிள்ளைகளை அனுப்புவதில்லை. டாஸ்மாக் வாசலில் நம்ம பிள்ளைகள் நிற்கிறதை நாம் பார்த்தால் பதறி போய் விடுவோம். அதற்கு நிகராக ஒரு வார்த்தை தான், மாம்ச பெருந்தினிக்காரரை சேராதே. சேர்ந்தால் தண்ணி அடிக்கிறவனுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் நமக்கும் நிலைமை. 21ஆம் வசனம், குடியனும் போஜன பிரியனும் தரித்திரர் அவர்கள். எடுத்ததற்கெல்லாம் சாப்பாடு, எடுத்ததற்கெல்லாம் பார்ட்டி. போகிறவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்கள் கையிலே கொடுத்த காசுக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் இந்த நாளிலே ஒரு முடிவெடுங்கள். எதற்கெடுத்தாலும் நாம் தண்ணி அடிக்கிறவங்கள கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மாம்ச பெருந்தினிக்காரங்கள் யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதுதான் நம்முடைய வருத்தம், நம்முடைய பாதிப்பே அதுதான். நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா எல்லாருமே அதில் கொஞ்சம் லேக்காக இருக்கிறோன்னு நினைக்கிறேன். கறி இல்லைன்னா எனக்கு சாப்பாடு உள்ளே இறங்கான்னு சொல்கிறவங்க, அப்படிப்பட்டவங்களோட நீங்கள் சேர்றதுக்கு, ஐக்கியம் வைக்கிறதுக்கு, நீங்கள் சபையில் உள்ள வாலிபர்களானாலும் சரி, சபையில் உள்ள சகோதரர்களானாலும் சரி, யாரானாலும் சரி, நீங்கள் அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைக்காதீர்கள். நீதிமொழிகள் ஞானி சொல்லுகிறார், ஞானி சோரம் போய் விடுவோம், தரித்திரராய் போய் விடுவோம் நம்முடைய வாழ்க்கையிலே. இயேசு அவருடைய சீசர்களும், இன்னைக்கு பேதுரு உனக்கு பிறந்த நாள், நீ பாட்டி வைப்பா. யாக்கோபு இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ பாட்டி வைப்பா. யோவான் இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ பாட்டி வைப்பா. இப்படியா போயிட்டு இருந்தாங்க? இப்படி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெவர். இயேசு அப்படிலாம் செலவழிக்க மாட்டார். உதாரித்தனமாக அப்படி செலவழிக்கவே மாட்டார். மிக கவனமாக இருப்போம் சகோதரர்களே, சகோதரிகளே. எனக்கு மிகவும் சில நேரத்தில் எனக்கு வருத்தம் கொடுக்கும். நம்முடைய வாலிபர்கள், நம்முடைய சகோதரர்கள் அதிலே நாட்டம் கொண்டு செல்லும் பொழுது அடிக்கடி நான் அவர்களை எச்சரித்து கொண்டே இருப்பேன். சரீரத்தை கெடுத்து விடாதீர்கள் என்று சொல்லி, சரீரத்தை கெடுத்து விடாதீர்கள் சொல்லி நான் அடிக்கடி எச்சரிப்பேன். நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், சாப்பிடும் சொல்லும் பொழுது ஒரு இட்லி தோசை நீங்கள் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு ஹோட்டலில் ஏறினீங்கன்னா அதற்கேற்ற வியாதி தான் உங்களுக்கு வரும். அதற்கேற்ற சாதாரண ஒரு MBBS படித்த டாக்டரை நீங்கள் பார்த்தால் போதும் உங்களுடைய. ஆனால் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டாக போகணும், வகை வகையாக சாப்பிடுன்னு சொல்லி நீங்கள் போகும்பொழுது அதற்குரிய ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ராகும்போது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு நாள் இங்கே வர வேண்டியிருக்கும், இன்றைக்கு இங்கே போகிறோம், அடுத்தது இங்கே போக வேண்டியிருக்கும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய சீரியஸ்னஸை எண்ணி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை விட நான் பெரிய யாருமே சொல்லக்கூடாத, பேர் சொல்ல வேண்டிய, பேர் கௌரவமாய் பேர் சொல்லக்கூடிய ஹோட்டலுக்கு, ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போவேன்னு சொன்னால் நீங்கள் சூப்பர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அங்கே தான் போக வேண்டியிருக்கும். நமக்கு வியாதி வந்தால் அப்படிப்பட்ட வியாதிகள் வரும். அது ஞாபகத்தில் வைத்துக்கணும். இப்படியெல்லாம் கடைக்கு செல்லும் பொழுது நாம் சிந்தித்து நாம் சொல்லுவோம், எளிய சாப்பாடை சாப்பிட்டால் வியாதி இல்லாமல் தவிர்த்து விடலாம். நான் பட்டவன், 10 வருடங்கள் அவதிப்பட்டவன். ஆகவே நான் அனுபவித்து சொல்கிறேன், இன்று உயிரோடு இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் உயிரோடு இருக்கிறேன்.
சபையிலே இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நீங்கள் உதாசீனப்படுத்தாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணாதீங்க. வீணாய் நீங்கள் செலவழிக்காதீர்கள். சகோதரிகளே, சகோதரிகள், நீங்கள் பிரேக் போடுங்க. உங்கள் கணவன்மாருக்கு நீங்கள் பிரேக் போடுங்க. உங்கள் வண்டி நிற்காத வண்டி உங்கள் கணவன்மார் இருந்தால் நீங்கள் பிரேக்காக இருங்கள். காலை வைத்து அமைக்கி பிரேக் பிடிங்கள். ஊதாரித்தனமாய் ஹோட்டலாக சென்று குடும்பமாய் சாப்பிட வேண்டும் சொல்லி விரும்புகிறார்களா? நீங்கள் பிரேக் போடுங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. வியாதி வந்தால் யார் செலவழிக்கும்? ஏன் என்று சொல்லுகிறேன் தெரியுமா? வியாதி வந்தால் நாம் சபையிலே சொல்லி ஜோபிக்க வாரமா இல்லையா? ஜோமன வாரம்ல, ஐயோ எனக்கு வியாதி வந்துடுச்சு ஜோமிச்சுக்கோங்க. எதற்காய் வியாதி வருது அதையும் சொல்ல வேண்டும்ல, சபையில் தான் சொல்லணும். நீங்கள் சகோதரிகள், நீங்கள் புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்தால் உங்கள் குடும்பத்தை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கிறது. நாம் செல்லலாம், வெளியிலே எளிமையான சாப்பாடு சாப்பிடலாம், குறைந்த செலவிலே சாப்பிடலாம். அதுவும் என்றாவது ஒரு நாள் செல்லுங்கள். அதை ரொட்டீனாய் ப்ராக்டிஸ் வைத்து விடாதீர்கள். உங்களுடைய நன்மைக்காய் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு மாம்ச பெருந்தி. கல்யாண வீட்டுக்கு போனால் வாசம் அடிக்கலைன்னா முறுமுறுத்து கொண்டே சாப்பிடுவது. அப்படிப்பட்டவர்களாம் நீங்கள் மாம்ச பெருந்தினிக்காரர்கள். ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். எங்கே போனாலும் வாசம் அடிக்கணும் நமக்கு, இல்லைன்னா சாப்பாடு இறங்காது. முறுமுறுத்து கொண்டே சாப்பிடுவீர்கள் மாம்ச பெருந்தினிக்காரர்கள். அப்படிப்பட்டவர்களோட நீங்கள் சேர்ந்து பாருங்கள், உங்களுக்கு ஆவிக்குரிய நன்மை ஒன்றுமே இருக்காது, ஒரு நன்மையும் பெற மாட்டீர்கள். நீங்கள் அப்படிப்பட்ட வாலிபனோடு சுற்றி பாருங்கள், அப்படிப்பட்ட சகோதரோடு சுற்றி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் கண்டடைய மாட்டீர்கள். ஆவிக்குரிய நன்மைகள் ஒன்றுமே கண்டடைய மாட்டீர்கள். கடைசி வரைக்கும் புசித்து குடித்து புசித்து குடித்து புசித்து குடித்து, அவ்வளோதான். தேவனுடைய ராஜ்யத்தை தேடியவர்களாக நீங்கள் இருக்க மாட்டீர்கள். மிகுந்த கவனத்தோடு இருப்போம் சகோதரிகளே. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் போதும்னு சொன்னால் அது வார்த்தையின் வல்லமை, சீரியஸ்னஸ் நம்ம அதிகமாக ஒவ்வொரு செலவழிக்கிற செலவுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். எனக்கு இருக்குது பிரதர், எனக்கு இருக்குண்ணே, எனக்கு அதிகமான சம்பளம் வருது, நான் என்ன செய்யணும் தெரியல, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை. சாப்பிடாதவர்கள், பட்டினியாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களை நினைத்து பாருங்கள். பட்டினியாக இருக்கிற எத்தனை பேர் இருக்கிறார்கள்? சாப்பிடாதவர்களை, பிச்சை எடுக்கிறவர்களை நினைத்து பார்ப்போம். நாம் ஊதாரித்தனமாய் செலவழிக்கவே மாட்டோம். அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் வைப்போம். மிகவும் எளிய சகோதரர்களோடு கூட தீர்க்கமாய் முடிவெடுத்து ஆண்டவருக்காய் வாழுகிற ராஜ்யத்தை தேடுகிறவர்களோடு நீங்கள் ஐக்கிய வையுங்கள். சகோதரிகளே, வாலிபர்களே, உங்களுடைய நன்மைக்காய் நான் சொல்லுகிறேன். எச்சரிப்பை உதாசீனப்படுத்தாதீர்கள். இந்த இடத்திலிருந்து வந்த ஒரு நாள் வந்த எச்சரிப்பை நான் கை கொண்டதினால் இன்று நான் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய வியாதியின் கொடூரம் கடுமையாக இருந்தது. ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட சொன்னேன், டாக்டர் எனக்கு என்ன செய்வது, எனக்கு செலவழிக்க முடியல, செலவு அதிகமாகுது. அவர் ஒரே வார்த்தையில் சொன்னார், குடலை வெட்டி தூர போட்டுருவோம், போட்டுட்டு வெளியில் பை வச்சு தொங்க போட்டுருவோம் அப்படின்னாரு. மோஷன் போகிறதுக்கு. பத்து வருடம் நான் மாத்திரை சாப்பிட்டேன். 10 வருடங்கள் நான் கேட்கவில்லை. பல பேர் இதை சாப்பிடாத அதை சாப்பிடான்னு சொல்லுவாங்க, நான் கேட்கல. சிம்பிளாக சொல்லிட்டாரு, குடலை எடுத்துட வேண்டியதான் அப்படின்ட்டாரு. மாத்திரை சாப்பிடுவேன், மாத்திரை சாப்பிட்றத விட்டாச்சுன்னா மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்துடும். 10 வருடங்கள் அதே அப்படியே ரிவர்ஸ் ஆகும், கொஞ்சம் கூட கேட்காது. 10 வருடங்களில் 9 முறை என்னுடைய பெருங்குடலை கொலனோஸ்கோப்பி போட்டு பார்த்தாங்க. 1/2 இன்ச்சு ஓஸுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவுக்கு இருக்கிற டியூபை ஆசனவாய் வழியாக விட்டு உள்ள டெஸ்ட் பண்ணுவாங்க. 5 சின்ன சின்ன கட்டிகள் இருந்தது. 10 வருடங்கள் 9 முறை அந்த டெஸ்ட்டு பண்ணி 8 முறை அது பயாப்சி போகும். அது
சாதாரண கட்டியா இல்லை கேன்சர் கட்டியா சொல்லி போகும். 10 வருடத்துக்கு அப்புறம் நம்ம கான்ஃபரன்ஸில் அநேகமாக ஒரு 8-9 வருடங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். தூத்துக்குடி நடந்த கான்ஃபரன்ஸில், அபிராமி மகளில் நடந்த கான்ஃபரன்ஸில் சகாயாபனன் அவர்கள் ஆண்டோடைய வார்த்தையை பேசிக்கொண்டிருக்கும்போது சொன்ன ஒரு காரியம், சகோதரர் வின்சென்ட் அவர்கள் எத்தியோப்பியாவிலே ஊழியத்திற்காக போகும் பொழுது அந்த நாட்டிலே சீனி, வெள்ளை சீனி என்று சொல்லி ஒன்றுமே கிடையாது. அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. ஸ்வீட் ஸ்டால் கிடையாது, அப்படி ஒரு வெள்ளை சீனி என்ற ஒரு பொருளே கிடையாது. ஆகவே அங்குள்ளவர்கள் ஆரோக்கியமாக வாழுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் அந்த மெசேஜில் சொன்னாங்க. வெள்ளை சீனி அவ்வளவு உடலை பாதிக்கக்கூடியதாம், நோய்களை பரப்பக்கூடியதாம். இப்படியே சொன்னார். மெடிக்கல் ஒரு ஆலோசனை மாதிரியே சொன்னார். நான் கொஞ்சம் கூட தாமதிக்கவில்லை. அன்று எடுத்த முடிவு சாப்பாடில் எதெல்லாம் விடணும்னு சொல்லி முழுவதுமாய் அந்த வெள்ளை சீனியை நான் விட்டேன். இன்று வரை எனக்கு தெரிந்து, என்னுடைய ஞாபகத்திற்கு தெரிந்து, என்னுடைய சரீரத்திற்குள்ளாக இன்று வரை நான் போக அனுமதிக்கவில்லை. எப்பொழுதாவது போகும், யாராவது தெரியாமல் காப்பி போட்டு கொடுத்துப்பாங்க, டீ போட்டு கொடுப்பாங்க, அதுதான் தெரியாமல் போகுமே ஒழிய நானா வெள்ளை சீனி எதிலெல்லாம் சேர்ந்திருக்கிறதோ தியாகம் பண்ண வேண்டியதுதான் இருக்கும். ஆனால் ஆகவே தான் இன்று நான் பிழைத்திருக்கிறேன். சகோதரி சகோதரிகளே, அதை செய்ய ஆரம்பித்தேன். அதே வருடத்திலே என்னுடைய ட்ரீட்மெண்ட்டையும் விட்டேன். டாக்டர்கிட்ட போகலை. டாக்டர் 10வது முறையாக, கடைசி முறையாக சொன்னார், நீங்கள் அடுத்த வாரம் வாங்க, டியூப் போட்டு பார்க்கணும், டெஸ்ட் பண்ணணுன்னாரு. என்னால் முடியலை ஆண்டவரே, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்னையோட டாக்டர் பார்க்குறதையும் விட்டேன், மாத்திரையும் விட்டேன். இந்த வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சேன். இன்று வரை உயிரோடு தேவன் பாதுகாத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த இடத்திலிருந்து வருகிற ஆலோசனையை உதாசீனப்படுத்தாதீர்கள், எச்சரிப்படையுங்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்களாய் நாம் மாறுவோம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவோம். சமாதானத்தையும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தையும் உடையவர்களாய் நாம் மாறுவோம். சகோதர சகோதரிகளே, இது ஒரு மேன்மையான பாக்கியம், மேன்மையான ஒரு வாழ்க்கை. தேவன் நமக்கு உதவி செய்யட்டும்.